அனைவருக்கும் வணக்கம். மிட்டாய் கதைகள் கலீல் கிப்ரான் எழுதிய மிட்டாய் கதைகளில் தமிழில் என் சொக்கன் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. நமக்கு மொழி மாற்றம் செஞ்சு கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா நீச்சல். புதிதாக அறிமுகமான 2 வழிப்போக்கர்கள் பேசிக்கொண்டே நடந்தார்கள். அப்போது அவர்களின் பயணத்தில் ஒரு நதி குறுக்கிட்டது. அந்த நதியின் மேல் எந்த பாலமும் இல்லை. ஆகவே அவர்கள் நதியை நீந்தித்தான் கடந்தாக வேண்டும். அந்த இருவரில் ஒருவனுக்கு நன்றாக நீச்சல் தெரியும். மற்றவன் இந்த விஷயத்தில் அரைகுறை. ஏதோ தத்தக்கா பித்தக்கா என்று கையை காலை உதைத்து நீந்துவான். ஆனால் ஆற்றை கடக்கும் அளவு அவனுக்கு திறமை போதாது. என்றாலும் அவங்களுக்கு வேறு வழி இல்லை. நதியும் குறுகலானது தான். ஆகவே அவங்க தைரியமாக நதியில் குதித்து நீந்திட்டாங்க. சில நிமிஷத்துக்கு பின்னாடி நன்றாக நீச்சல் தெரிஞ்சவன், பல ஆறுகள் கடல்களில் நீந்தி பழகியவன் ஒரு சுழலில் சிக்கி திணறினான். ஆனால் அனுபவம் இல்லாத மற்றவன் விறுவிறுன்னு மறுகரையை அடைஞ்சிட்டான். தன் தோழன் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை பார்த்ததும் அவன் மீண்டும் தண்ணியில் குதித்து நீந்தி அவனை காப்பாற்றி கரையில் இழுத்து போட்டான். மெதுவாக தன்னை ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு முதலாமவன், அதாவது நல்ல நீச்சல் தெரிஞ்சவன், அவன் என்ன சொல்கிறான்னா, தன்னோட உயிரை காப்பாற்றியவனுக்கு நன்றி சொல்கிறான். ஏன்னா முதலானவனுக்கு முதலாவதாக இருக்கிறவனுக்கு பார்த்திங்கன்னா நீச்சல் நல்லா தெரியும். ரெண்டாவது இருக்கிறவனுக்கு நீச்சல் தெரியாது. ஆனால் அவன் முதல்ல இருக்கிறவனோட உயிரை காப்பாற்றினது ரெண்டாவதுக்காரன் தான். அப்போ அவன் சொல்கிறான், உனக்கு தான், அதாவது ரெண்டாவதுக்காரனை பார்த்து முதல் ஆள் சொல்கிறான், உனக்கு தான் சரியாக நீச்சல் தெரியாதேப்பா, நீச்சல் தெரியாதுன்னு என்கிட்ட சொன்னியே. அப்படி இருக்கும்போது நீ எப்படி எந்த சிரமமும் இல்லாமல் தைரியமாக அந்த நதியை கடந்த அப்படின்னு கேட்குறான். அப்போ ரெண்டாவது மனுஷன் சொல்கிறான், தான் இடுப்பில் இருந்த மூட்டையை அவன் தொட்டு காட்டுறான். அவன் இடுப்பில் ஒரு மூட்டையை கட்டி வச்சுருக்கான். அந்த மூட்டையை தொட்டு காட்டுறான். இந்த பையில் தான் நான் உழைச்சி சம்பாதிச்ச தங்க காசுகள்லாம் இருக்குது. என்னோடய மனைவிக்காகவும் குழந்தைக்காகவும் 1 வருடமாக நான் போராடி சேர்த்த சேமிப்பு தான் இது. இதோட கணம்தான் என்னை நதியை கடந்து அழைத்து சென்றது அப்படின்னு சொன்னான். நான் நீந்தும்போது என் மனைவியும் குழந்தைகளும் என்னோட தோள் மேலே அமர்ந்தவாறு எனக்கு வழிகாட்டினாங்க அப்படின்னு அவன் சொன்னானாம். அவனோட பொறுப்புகளை உணர்ந்து அவனுக்காக அவனோட மனைவியும் குழந்தையும் காத்துக்கிட்டு இருக்கிறத நினச்சி அவன் நீந்திருக்கான். எங்கேயோ தனக்காக தன்னோட மனைவியும் குழந்தைகளும் காத்துக்கிட்டு இருக்காங்களே, நம்ம அப்பா வருவார், நம்மளோட கணவர் வருவாருன்னு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான், அவங்களோட நினைப்பு தான் எண்ணம் தான், நம்ம அப்பா வந்துடுவார், நம்ம வீட்டுக்காரர் வந்துடுவார் வீட்டுக்கு அப்படின்ற நினப்பு தான் அவனை காப்பாற்றுச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு தலைப்பில் கதையோடு நான் உங்களை மீண்டும் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நன்றிங்க. தேங்க்யூ.